விஜய் அண்ணா, இன்னும் எத்தன நாளைக்கு நான் தமிழ்நாட்ட இப்படியே பண்ணிட்டு இருக்க போறீங்க? திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னா என்ன புரியல எனக்கு. இதுக்காகவா நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்கள ஆட்சியில அமைக்க வச்சோம்? அப்படின்றத எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றது ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவர அரெஸ்ட் பண்ணோம், திமுகல இருந்து அவர அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ணிட்டாங்க. அந்த ஊழல் காசு எல்லாம் அப்படியே மக்களுக்கு திருப்பி குடுப்பீங்களா? அரெஸ்ட் பண்ணா மட்டும். இல்ல நான் கேட்கிறேன், என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பிரச்சனைய நீங்க வந்து சட்டசபையில பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனைய இன்ன வரைக்கும் பேச மாட்றீங்க. இவங்க வந்து அப்பாவ காணோம்ன்றதும், அவர் வந்து மனைவிய காணோம்ன்றது, இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனை எப்பதானே பேசுவீங்க? என்ன நடக்குது? இங்க பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையில 2 பேர வந்து ஆணவ கொலை பண்றாங்க. சோ ஜாதி வெறி அந்த அளவுக்கு இருக்காங்க. இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்காம. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பூந்தமல்லியில இருக்க புது வீடு, அவங்க வீட வந்து இடிக்கிறாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலண்ணா.